இனிய சான்றோர்கள் பெருமக்களே, அருமை மெய்யன்பர்களே, நல்லிதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற பல தலைவர்களில் ஒருவர் பாலகங்காதர திலகர். திலகர் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இவற்றிருந்த ஒரு பெரிய சிறப்பான ஒரு உணர்வினை இப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாலகங்காதர திலகர் ஒரு முறை தன்னுடைய மனைவி தபிபாய் என்று சொல்லுகிற தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு போறார். தலை தீபாவளி முதல் தீபாவளி மாமனார் வீட்டில் கொண்டாடணும். இப்போ மாப்பிள்ளை பாலகங்காதர திலகர், மனைவி தபிபாய் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். தபிபாயுடைய அப்பாவாக இருக்கிற இவருடைய திலகருடைய மாமனார், மருமகனே மாமா, உங்களுக்கு தலை தீபாவளிக்கு என்ன பரிசு வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டார். உடனே திலகர், எனக்கு இவ்வளவு புத்தாடைகள் வேண்டும், இவ்வளவு புது அணிகலன்கள் வேண்டும் என்றெல்லாம் கேட்கல. பின்ன என்ன கேட்டார் என்ற கேள்விக்கு விடைதான் இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய அருமையான செய்தி. மாமா, என்னங்க மாப்பிள்ளை, எனக்கு படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. நான் விரும்புகிற புத்தகங்கள் ஒரு 100 புத்தகங்கள் பெயர் சொல்றேன், அதை வாங்கி கொடுங்க, அது போது எனக்கு தலை தீபாவளிக்கு பரிசு என்று பாலகங்காதர திலகர் தன் மாமனாரிடம் தலை தீபாவளி பரிசு கேட்டார். அந்த மாமனார் வியந்து போயிட்டார். இப்படி ஒரு மாப்பிள்ளையா என் பெண்ணுக்கு கிடைத்திருக்கிற நிலை, புண்ணியவதி என்னுடைய மகள் என்று கருதிவிட்டு வாங்கி கொடுத்தார். ஒரு பெட்டி நிறைய அவர் கேட்ட புத்தகங்களை, மேலேயே புத்தகங்களை வச்சு அந்த பெட்டி அப்படியே தலை தீபாவளி பரிசா கொடுத்தார். சான்றோர்கள் பெருமக்களே, மெய்யன்பர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, யாராவது இப்படி தலை தீபாவளிக்கு எனக்கு புக்கு வாங்கி கொடுங்க என்று கேட்டவங்க உண்டா? கேட்க நமக்கு விருப்பம் உண்டா? புத்தகம் வேணும், புத்தகம் எனக்கு, இப்ப நீங்க பிறந்த நாளா, எனக்கு எதுவும் கொடுக்காதீங்க, எனக்கு புக்கு கொடுங்க. திருமண நாள் பரிசா, எனக்கு புக்கு கொடுங்க. நான் எதை படித்து பட்டம் வாங்கி இருக்கிறேன்னா எனக்கு புக்கு வாங்கி கொடுங்க என்று புக்கு வேணும், புத்தகம் வேணும், புத்தகம் வேணும், புத்தகம் வேணும் என்று கேட்கிற அந்த ஆவலை தூண்டுகிற அருமையான வரலாறு இது. என்னுடைய இந்திய போராட்டத்தில் இருந்த அருமையான பெரியவர் பாலகங்காதர திலகர். அவருடைய விருப்பம் இது. நவில்தோறும் நூல்நயம் போலும் என்று வள்ளுவ பேராசிரியர் சொல்வது போல புத்தகம் நமக்கு பெரிய சொத்து. வெளிநாட்டில் ஒருவர் சொன்னதாக ஒரு செய்தி என் காதில் விழுந்தது. நான் படிக்கிறேன், சிந்திக்கிறேன், படிக்கிறேன், சிந்திக்கிறேன், அதனால் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அறுசுவை உணவல்ல, சொத்து பத்து இல்லை, உற்றார் உறவு இல்லை, மனைவி மக்கள் இல்லை, ஒரே ஒரு காரணம், படிக்கிறேன், படிக்கிறேன், சிந்திக்கிறேன், படிக்கிறேன், சிந்திக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்ற ஆன்ம வேட்கையாக கொண்ட நிலையில் பாலகங்காதர திலகர் வாழ்ந்தார் என்ற வரலாற்று சிந்தனையை இன்றைய புதையலாக தருகிறேன்.